ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வேணும்னா இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கம்யூனிட்டி போஸ்ட் எதுவுமே பண்ணல, லைக் ப்ரீவியஸ் வீடியோஸில் இருந்து தான் எல்லா கொஸ்டின்ஸுமே எடுத்திருக்கேன். ஒன் பை ஒன்னாக ஒரு சின்ன ஸ்க்ரீன் வீடியோவில் அது என்னென்ன கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கைஸ், நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின் என்னன்னா, பூஜா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது அவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து $105 ஷார்ட்ஸ் போனஸ் கிடச்சிதான். அதில் வந்து 6600 தான் பேங்குக்கு வந்து கிரெடிட் ஆச்சான். எதனால் இப்படி எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து ஒரு 500 அப்படிங்கிற ரேஞ்சில் எடுத்ததுன்னா பெட்டராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $100லேருந்து லைக் ஒரு $160-70 வரைக்கும் ஏர்ன் பண்ணிகிட்டு இருந்திருக்கேன் மந்த்லி வந்து. ஸோ அந்த மாதிரி ஏர்ன் பண்ணும்போது நமக்கு அமௌண்ட் எவ்வளோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா $500 உள்ளதாக இருந்தது. பேங்க்ல மோர் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதால கூட இருக்கலாம். அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளியரான ஆன்சர் பண்ணல அப்படின்னு சொன்னால் பெட்டர் நீங்கள் வந்து புது அக்கௌண்ட் வேறு ஏதாவது ஒரு பேங்க்கில் கிரியேட் பண்ணுறது கூட நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நமக்கு ஃபியூச்சர் ஏர்னிங்ஸும் அதை டிபெண்ட் பண்ணி அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால கண்டிப்பாக வந்து அதையும் நமக்கு வந்து ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு அளவுக்கு மேலே அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்துது இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் உள்ள இந்த டிரான்சாக்ஷன் அமௌண்ட்டே அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வந்து பெரிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க, மற்றபடி பிரச்சனைகள் இல்லை. அதான் வந்து பார்த்தீங்கன்னா JK ஸ்டுடியோ அப்படிங்கிற சேனலில் இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ, என்னோட சேனலில் மானிட்டேஷன் அப்ளை பண்ணேன், கரண்ட்லி இன்எலிஜிபிள் ஃபார் மானிட்டேஷன் வந்துருச்சு ப்ரோ, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக இது எல்லாமே டிபெண்ட் வித் யுவர் கண்டென்ட். ஸோ கண்டென்ட்டை வந்து செக் பண்ணுங்கள், அது ஒரிஜினல் தானா, நீங்கள் ஓனாக மேக் பண்ணது தானா, எக்ஸ்ட்ரா வேல்யூஸ் வந்து அதில் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். ஏன்னா யூடியூப் தரப்பில் ஏதாவது ஒரு டிஸ்அப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலும் சரி, நீங்கள் அப்ளை பண்ண போகும்போதும் சரி, குறிப்பிட்டு வந்து நம்மளுடைய சேனலில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குதா, யூடியூப் பாலிசி கைட்லைன்ஸை பொறுத்தவரை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்து இருக்கலாம். அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மாதிரியான கண்டென்ட்டாக இருக்கட்டும், நிறைய வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான அதர்ஸ் கண்டென்ட் அப்படியே போடுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ கைஸ், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்பிஸ் வெட் ஜேர்னி அப்படிங்கிற சேனல்லேருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ஆனால் ஃபோன் ஸ்டோரேஜில் இருந்து வீடியோஸ் வந்து டெலிட் பண்ணால் யூடியூப் வீடியோ வந்து அந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ண வீடியோ வந்து டெலிட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக டெலிட் ஆகாது. நீங்கள் கம்ப்ளீட்டாக வீடியோ வந்து ப்ராசஸ்லாம் ஆகி முடிச்சிருச்சு, வீடியோ ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த வந்து நீங்கள் கேலரியில் உள்ள வீடியோ வந்து டெலிட் பண்ணிக்கலாம். எனக்கும் இந்த சந்தேகங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லலாம் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணும்போது இருந்திருக்கு. இப்போவும் கூட எனக்கு வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சா, பப்ளிக்கில் கொடுத்து ஒரு கொஞ்சம் பேர் பார்த்துட்டாங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் நான் வந்து டெலிட் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது. நம்ம கஷ்டப்பட்டு மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் அவ்வளோத்தையுமே எங்கள் கேலரியில் டெலிட் பண்ணிவிட்டு ஒருவேளை அதில் ப்ளே ஆகலைன்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் இப்போ வரைக்கும் அது இருந்துக்கிட்டு தான் இருக்குது, சால்வ் ஆக மாட்டேங்குது. லைக் நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடிஞ்சிட்டுனா பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. ஸோ அது எப்போவுமே இருக்கக்கூடியதான், கம்ப்ளீட்டாக ப்ராசஸ் முடியணும். லைக் ரன்னிங்கில் இருக்கும்போது கூட நீங்கள் பண்ணீங்க டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், லாஸ்ட் ப்ராசஸில் ரன்னிங்கில் இருக்கும்போது கூட நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் இருக்கும். வீடியோ வந்து சடனாக உங்களுக்கு இல்லாத மாதிரியே காட்டும். லைக் வந்து வீடியோ வந்து இன்னும் அப்லோட் ஆகலை, வீடியோ இஸ் அன்அவைலபிள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷோ பண்ணும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக அப்லோட் ஆகிருச்சாங்கிறத பாருங்கள். டேட்டா வந்து அப்லோட் ஆகிரும், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்லோட் ஆகிரும். பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணும்போது அகெயின் லாஸ்ட் ப்ராசஸ் வந்து ஒன்று நடந்துகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி நீங்கள் கண்டிப்பாக டெலிட் பண்ணி. ஸோ கைஸ், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா வினோத் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. இந்த ஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எழுதக்கூடியது தம்ப்நெயிலெல்லாம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டைலுக்கு கூட நமக்கு வந்து காப்பிரைட் தருவாங்களான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது கிடையவே கிடையாது. லைக் மோஸ்ட் ஆஃப் த கிரியேட்டர்ஸ் வந்து அப்படி தான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபண்ட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் அந்த ஃபண்ட் குறிப்பிட்டு அந்த எழுத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமாகவும் நமக்கு வந்து காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து வரப்போகிறதில்ல. வேணால் இமேஜஸ்க்கு வந்து வரலாம். அப்படியே ஒரு இமேஜை வந்து தம்ப்நெயிலில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு இமேஜ் வந்து அடுத்தவங்களுடையதையே அப்படியே போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா காப்பிரைட் இஷ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர, ஒரு சில ஃபண்ட் மட்டும் நீங்கள் வந்து அப்படியே அடுத்தவங்களுடையதை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலாம் பிரச்சனைகள் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ கைஸ், அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா SK கிரியேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனலில் இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ, நீங்கள் ஃபுல் டைம் யூடியூபராக இல்லை பார்ட் டைமானு கேட்டிருக்காங்க. இப்போதைக்கு யூடியூப்பில் நான் வந்து ஃபுல் டைமாக தான் இருக்கிறேன். பட் வந்து நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கு வந்து இன்னும் போவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் டைம் யூடியூபராக தான் இருக்கேன். அண்ட் காலேஜ் வந்து ப்ரீவியஸ் இயர் தான் ஃபினிஷ் பண்ணேன் என்னுடைய UG டிகிரி வந்து. ஸோ அதுதான் விஷயம், மற்றபடி எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீலிங்ஸ் ஒன்லி அப்படிங்கிற சேனலில் இருந்து ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. ப்ரோ, காப்பிரைட் ஃப்ரீ ஃபுல் சாங்ஸை அப்லோட் பண்ணால் மானிட்டைஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க.
கண்டிப்பாக வந்து அந்த கரண்ட்லி ineligible ஃபார் மானிட்டைசேஷன் இல்லைனா ரீயூஸ்டு கண்டென்ட் இந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அப்படியெல்லாம் அப்லோட் பண்ண முடியாது. ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை நீங்கள் காட்டுறீங்க, லைக் வந்து உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை கொடுத்து அதில் இடையில ஒரு சில விஷயங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கலாம். ஸோ அதை தவிர்த்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விளாக்ஸ்லாம் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மட்டும் பேசிட்டு இடையில வந்து அந்த மியூசிக்ஸ் எல்லாமே கொடுத்து ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் வந்து ஷோ பண்ணுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். பட் கம்ப்ளீட்டாக அந்த ஒரு சாங்கை மட்டுமே டிபெண்ட் பண்ணி நீங்கள் வீடியோஸ் அப்படியே அப்லோட் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மன பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். மானிட்டைசேஷன் வந்து டிஸ்அப்ரூவ் செய்யப்படும். விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மானிட்டைசேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அதாவது கிளிப்ஸு, அதுக்கு அடுத்தது ஆஃப்லைனில் டவுன்லோட் பண்ணி வாட்ச் பண்ணுறது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்கானிட்டோ மோடில் பார்க்குறது, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு ஜிமெயில் ஐடி இல்லாமல் பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக கவுண்ட் ஆகும், பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. கிரியேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் இருந்தால் மட்டுமே போதும். இந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். மற்றபடி ஒரு வியூவர் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுடைய வாட்ச் ஹவர்ஸ் வந்து பாதிப்பு வந்து ஏற்படுத்த போகிறதில்ல. லைக் உங்களுடைய ஒரு வியூவர் வந்து லீகலாக இல்லாமல் ஒரு வீடியோ வந்து கேலரிக்கு டவுன்லோட் பண்ணி வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணால் வேணால் வாட்ச் ஹவர்ஸ் வந்து கவுண்ட் ஆகாதை தவிர்த்து மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஆஃப்லைனில் பார்த்தாலும் சரி, கிளிப்ஸ் அவங்க வந்து ஷேர் பண்ணி அதுலேருந்து வாட்ச் ஹவர்ஸ் பார்த்தாலும் சரி, அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குறிப்பிட்டு ஜிமெயில் ஐடி இல்லாமல் பார்த்தா சரி, இன்கானிட்டோ உள்ள பார்த்தாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகும். ஸோ பிரச்சனைகள் இது. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சாகுல் ஹமீது 369 அப்படிங்கிற சேனல்ல இருந்து ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ப்ரோ யூடியூப் வீடியோவில் கமெண்ட் தப்பாக பண்ணால் சேனல் ஓனர் ரிப்போர்ட் பண்ணால் என்ன ஆகும் ப்ரோ, ப்ராப்ளம் வருமானு கேட்டிருக்காங்க. லைக் நார்மலாக நமக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்களில் அதிகமாக ப்ராப்ளம் இருக்காது. பட் ஒரு அளவுக்கு மேலே நீங்கள் அதிகமாக அடுத்தவங்களுடைய வீடியோஸில் போய் ஸ்பேம் பண்ணுறீங்க கண்டினியூஸாக அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுடைய சேனல் டெர்மினேஷன் வரைக்கும் கூட போகும். இதை எதுக்காக சொல்கிறோம்னா, ரீசன்ட் டேஸில் வச்சு அந்த ஒரு யூடியூப் தரப்பில் தரக்கூடிய அந்த ஒரு தரவுகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்தளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மோர் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அந்த ஒரு வீடியோ லிங்க் வந்து கொடுக்குறேன். அந்த ஸ்பேம் ஆக்டிவிட்டியால் எவ்வளோ சேனல்ஸ் வந்து டெர்மினேட் ஆகிருக்கு அப்படிங்கிறது அந்தளவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு அதிகமான சேனல்ஸ் வந்து அதில் வந்து பாதிப்பு உள்ளாக இருக்குது. இல்லை ப்ராப்ளம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. பட் நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக அதை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய சேனலுக்கு வந்து சான்சஸ் அதிகமாக இருக்குது இந்த மாதிரியான ப்ராப்ளம் வர்றதுக்கு. ஸோ அதை மட்டும் புரிஞ்சு கைஸ். அதுக்கு அடுத்து தான் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கக்கூடிய கொஸ்டின், மிஸ்டர் நூப் அப்படிங்கிற சேனலில் இருந்து, ப்ரோ எடிட் பண்ண வீடியோவை காப்பிரைட் வருதுன்னு டெலிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணேன், ரீச்னு வருது, டெலிட் பண்ணாலும் கவுண்ட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. வாட்ச் ஹவர்ஸ் தான் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோவை நீங்கள் டெலிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து போயிடும். பட் நீங்கள் அகெயின் அந்த ஒரு வீடியோ வந்து எடிட் பண்ணி சில விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு நார்மல் வீடியோ மாதிரி தான். ஸோ அந்த ஒரு வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிறது கவுண்ட் ஆகும். லைக் சில விஷயங்கள் அந்த ரூல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, லைக் வந்து அந்த அன்லிஸ்டட் பண்ணிடக்கூடாது. அதுக்கு அடுத்தது ஸோ குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ட்ஸாக அதை வந்து மேக் பண்ணிடக்கூடாது. ஸோ ஷார்ட்ஸ் மேக் பண்ணும்போது ஷார்ட்ஸ் ஸ்பீடில் போகும்போது வாட்ச் ஹவர்ஸ் வந்து இருக்காது. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் இருக்குது தவிர்த்து மற்றபடி நீங்கள் நார்மலாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த டெலிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ மேக் பண்ணுறீங்கன்னா அதற்கான வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து ஆட் ஆகும். அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளையும் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஒரு வீடியோவில் தான் வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் கேள்வி சந்தேகம் தான் மறக்காம கமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள். ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போட அந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பாய், see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.